உம்மை ஆராதிப்பதற்காகவே என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நித்தியமான தேவனே, நிரந்தரமான ஆண்டவரே, சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரரே, உங்களை ஆராதிக்க நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை ஆராதிப்பதற்கு முழு பலத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. முழு மனதோடு உங்களை துதிப்பதற்கு ஆயத்தத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் பலனோடு இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு நாங்கள் சுகத்தோடு இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் நீங்க தான் ஆண்டவரே. அந்த ஜீவன் தந்த தேவன், அந்த பலன் தந்த ஆண்டவரே, அந்த சுகம் தந்த கர்த்தரை நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Thank you Lord. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை. இணைந்து சத்தமா பாடி, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கிருபை தந்தி, கிருபை தந்தி, பலனை தந்தி, ஊழியம் தந்தி, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமை
உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி, மேன்மை தந்தி, மேன்மை தந்தி, ஞானம் தந்தி, ஞானம் தந்தி, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிகளை செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஒன்று நல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும், அல்லது அந்நிய பாஷை பேச. தேவ சமூகத்தில் அமைதியாக இருப்பதற்கு வேலையே கிடையாது. நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த கிருபை உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும், அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறலைன்னா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அமைதியாக இருக்கிற நேரம் அல்ல இது, அமைதியாக இருக்கும் இடமும் அல்ல அது. அந்த உன்னதமானவரை உயர்த்துவோம், அந்த மிகவும் பெரிய தேவனை ஆராதிப்போம். அவர் சர்வ வல்லவர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிமையானவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர், அதிபதிகளோடு அமர பண்ணுகிறவர், நம்முடைய ஸ்தானங்களை மாற்றுகிறவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், நம்முடைய பெயர்களை பிரஸ்தாபப்படுத்துகிறவர், நம்முடைய குடியிருப்புகளை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவர், நம்முடைய கைகளை கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர். அந்த தேவனை துதிங்க துதிங்க துதிங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, நல்ல விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, சகலத்தையும் புதிதாக்குகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தது நீங்க தான் ஆண்டவரே. என் எளிமையில் என்னை கை தூக்கி எடுத்தது நீங்க தான் ஆண்டவரே. துரத்தப்பட்ட போது என்னை சேர்த்து கொண்டது நீங்க தான் ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட என்னை எல்லார் கண்களுக்கு முன்பாக உயர்த்தினது நீங்க தான் ஆண்டவரே. வனாந்தரமாய் இருந்த என்னுடைய வாழ்வை செழிப்பான வயல் நிலத்தை போல மாற்றினது நீங்க தான்ப்பா. என் அழுகுரல், என் புலம்பல் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. பரதேசியாய் அலைந்து திரிந்த என்னை சுதந்திரவாளியாய் மாற்றினது நீங்க தான்ப்பா. எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைச்சு துதிக்கிற ஆண்டவரே, என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டங்களை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.
அல்லேலூயா. Thank you Jesus. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி. நல்ல கைத்தட்டி பாடலாமா? துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீருற்று நீ. பீலகாய் ரோயி, பீலகாய் ரோயி நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீருற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய் ரோயி நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி, வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி. நீ வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி. நீ பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. பீலகாய் ரோயி பீலகாய் ரோயி எங்கள் ஜீவன் நீரூற்று நீ. நல்ல கரங்களை தட்டி உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், அதை எண்ணி இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அதற்கெல்லாம் கணக்கில் வைத்து நல்ல பதிலை அவர் தருவார். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பலன் உண்டு உண்டு உண்டு. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து அல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. சத்துரு கொண்டு வருகிற அவிசுவாசமான நினைவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு செழிப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு கண்டிப்பா பதில் இருக்கிறது. நன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. இந்த நல்ல தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உண்டு. ஆவியானவரே, ஆவியானவரே, கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எத்தனை பேர் கர்த்தர் தான் எனக்கு கேடணும், அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் தான் எனக்கு தஞ்சம், அவருடைய செட்டை நிழல்ல தான் நான் சேஃப்டியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒருத்தர் போகும்போது ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தார். அது வேற ஒன்றும் இல்லை, எல்லா கோழி குஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய முதுகில் ரெட் கலர் ரிப்பன் ஒட்டி இருந்துதான், சிவப்பு கலர் ரிப்பன். எல்லா கோழி குஞ்சு முதுகுலையும் இருக்கு. அப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்த ஒன்று, அது இது என்ன விஷயம்னு கேட்கணுமே அப்படின்னு போய் அந்த ஊரில் ஒரு பெரியவரை சந்திச்சு, ஐயா இந்த கிராமத்தில் நான் பார்க்குற கோழி குஞ்சு முதுகில் இல்லை, என்ன இருக்கு, ரெட் கலர் ரிப்பன் அப்படி ஒட்டி வச்சமா இருக்க, என்ன விஷயம்? அதுவா வேற ஒன்றும் இல்லை, பருந்துகளின் தாக்கத்திலிருந்து அது பாதுகாக்கப்படுறதுக்கு இந்த ரெட் கலரில் ரிப்பன். ஐயா வேற கலர்லலாம் ரிப்பன் வச்சா அதெல்லாம் பச்சை கலர் ஊதா கலர்லாம் வச்சு பார்த்தோம், பருந்து ஒன்றும் பயப்படுற மாதிரி தெரில. ஆனால் என்னைக்கு சிவப்பு கலரை வச்சோமோ அன்னைக்கு பருந்து கிட்ட என்ன செய்ய மாட்டேன்து, வர மாட்டேன்து. அதனால இப்போ எல்லா கோழி குஞ்சுக்கும் முதுகில் என்ன வச்சாச்சு. அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மேலே அந்த மாதிரி ஒரு அடையாளம் சிவப்பாக இருக்கு. அது கல்வாரியில் நம்முடைய இரட்சகர் இயேசு சிந்தின ரத்தம் நம்ம மேலே அது அடையாளமாக இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ரத்தம் நம்ம மேலே அடையாளமாக இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை பாதுகாக்கிறது. தீய வல்லமைகளில் இருந்து, அசுத்த ஆவிகள் இடத்தில் இருந்து, பொல்லாத பிசாசின் இடத்தில் இருந்து நம்மளை பார்க்கும் போதே நம்ம மேலே என்ன அடையாளம் இருக்கு? அந்த ரத்தம் அடையாளமாக இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பாஸ்டர் இருக்கிற அடையாளம் என்னை காப்பாற்றாது, நீங்க விசுவாசிங்கிற அடையாளம் உங்களை காப்பாற்றாது. அல்லேலூயா. அந்த ஊர் உலகத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான பிரபலமான ஒரு நபர் என்கிற ஒரு போர்டு, ஒரு லேபிள், ஒரு பேரு நம்மளை என்ன செய்யாது, காப்பாற்றாது. இஸ்ரவேலனா இருந்தா பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீ என்ன செய்யணும், நீ தெளிச்சிருக்கணும்பா. அது மோசே தங்குற வீடா இருந்தாலும் அங்கதான் இருக்கணும், அது ஆரோன் தங்கி இருக்கிற வீடா இருந்தாலும் அங்கே இருக்கணும், அது சாதாரண ஒரு இஸ்ரவேலன் தங்கி இருக்கிற வீடா இருந்தாலும் அங்கே ரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டிருந்தா மட்டும்தான் சங்கார தூதன் கடந்து போவானே தவிர, இது த கிரேட் லீடர் மோசஸ் வீடு, ஓகே லெட் மீ கோ அப்படின்னு போக மாட்டான். அங்கே ரத்தம் இல்லைன்னா உள்ளே வந்துடுவான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ளே நான் இருக்கிறேன் நீங்கள் நம்புறீங்க? உங்களெல்லாம் நம்முடைய அடையாளம் என்ன செய்யல, பாதுகாக்கலன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு போட்டு பூட்டிட்டு தூங்குறோம் பார்த்தீங்களா, பூட்டு நம்மளை என்ன செய்யல, பாதுகாக்கல. சிசிடிவி கேமரா கண்காணிப்பு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம இலையில யாராவது வராங்களா, அந்த கேமரா கண்காணிப்பு நம்மளை என்ன செய்யல, பாதுகாக்கல. அல்லேலூயா. நம்ம இப்போ இருக்கிற ஏரியா ரொம்ப மெயினான ஏரியா, ஆள் நடமாட்டம் எப்பொழுதும் இருக்கும், லைட் எப்பவும் எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்யல, பாதுகாக்கல. அல்லேலூயா. காவல்துறையினருடைய ரோந்து நம்ம பகுதியில் எப்பவும் இருக்கும். நடுராத்திரியிலலாம் அவங்க என்ன செய்வாங்க, அங்கே இங்கே ரவுண்ட்ஸ் வருவாங்க. அதனால நான் இல்லை இல்லை இல்லை. அதையும் தாண்டி கூர்க்காலாம் இருக்காங்க தெரியுமா, நேபாளிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எங்கள் ஏரியாவுக்கு விசில் அடிச்சுட்டு அந்த சத்தத்தெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதனால தான் நாங்கள் எப்படி இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கோம். சொல்லவே முடியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டாக் இருக்குது, நாய் இருக்குது. அது வெளிநாட்டு பிரீடு. அதெல்லாம் உள்ள யாரும் என்ன செய்யாது, வர விடாது. அதனால தான் நாங்கள் எப்படி இருக்கோம். அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இயேசுவுடைய இரத்தம் நம்ம வீட்டு நிலைக்கால்களிலும் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உன்னதரே உன் பாதுகாப்பில் நான் வாழ்றாண்டவரே, சர்வ வல்லவரே உங்க நிழல்ல நான் தங்கி இருக்கிறேன்ப்பா. இந்த பாக்கியத்தை எனக்கு தந்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாதுகாப்பா வாழுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு நீங்க தந்ததற்காக தேங்க்யூன்னு சொல்லுங்க. அவர் தான் எனக்கு புகலிடம், அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் என்னுடைய மறைவிடம், அவர் தான் என்னுடைய தஞ்சம். அதனால தான் பாழாக்கு கொள்ளை நோய் என்னை தாக்கல, சங்கார தூதன் என் வீட்டுக்குள்ள நுழைய முடியல, கொள்ளை நோய் என்ன செய்யல, உள்ள நுழைய முடியல, வேடனுடைய கண்ணி என்னை பிடிக்க முடியல, அந்த சத்துரு உருவாக்கின ஆயுதம் என்னை தாக்க முடியல. என்ன நான் பாதுகாப்பா இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழலில் அவர் என்னை மறைத்திருக்கிறார். அதற்கு நான் நன்றி உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருக்குன்னு சொல்றவங்க என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே.
உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே, புகலிடமே கோட்டையே நம்பிக்கையே, கோட்டையே படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா, தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. சொல்லுங்க, உன்னதரேவும் பாதுகாப்பில். ஓ வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்திடுவான். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. உன்னதரேவும் பாதுகாப்பில், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் அரண்நீரே என் கேடகமானீரே, என் கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளே. ஆமென் சொல்லுங்க. எதுல தங்கியுள்ளே? சர்வ வல்லவரே உம்முடைய நிழல், அப்படின்னா அவருடைய பிரசன்னத்தில். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? உங்க பிரசன்னத்திலேயே நான் இருக்கணும், அதை விட்டு நான் வெளியில வரக்கூடாது. உங்க பிரசன்னத்தை இழக்க செய்யும் எந்த காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணாலும் நம் பிரசன்னத்தை இழக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என் மதிப்பை இழக்கலாம், என் மரியாதை இழக்கலாம், என் செல்வாக்கு இழக்கலாம், ஆனால் உங்க பிரசன்னத்தை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் உண்மையா இப்படி இதுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லுவோம், உனக்கெல்லாம் சொரணே இல்லையா, அறிவே இல்லையா, என்னன்னாலும் சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லைப்பா. ஆனா உங்க பிரசன்னத்தை நான் இழக்க விரும்பலாம். நானும் பதில் பேசி, நானும் எதிர்த்து நின்று, நானும் கோபப்பட்டு, நானும் வைராக்கியத்தை வெளிப்படுத்தி, நானும் மாம்சத்தை வெளிப்படுத்தி உங்க பிரசன்னத்தை இழக்க நான் விரும்பலாண்டவரே.
சொல்லுங்க. ஓ ஜீசஸ், எனக்கு உங்க பிரசன்னம் வேணாண்டவரே. உங்க பிரசன்னத்தில் எப்பொழுதும் சிறகில்லாமல் பறக்கும் ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கண்டவரே. உங்க சமூகத்தை தஞ்சமா, கோட்டையா, துருகமா அனுபவிக்கும் ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாள் எனக்கு தாங்கப்பா. உங்க பிரச்சனை இல்லாம நான் வாழ விரும்பலாண்டவரே. என்ன உதவாம இருந்தேன், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தேன், நிறைய குறைவுகளோடு இருந்தேன். என்னை தேடி வந்தீங்க. பொய்யான மாயையை நான் பின்பற்றி ஓடிக்கொண்டிருந்தேன். இதுதான் மெய்ன்னு சொல்லி என் கண்களை நீங்க திறந்துட்டீங்க. என் வாழ்க்கையவே ஒளிமயமா மாத்திட்டீங்க. இனிமே இந்த பிரச்சனத்தை விட்டு விலக ஒரு நாள் நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திலேயே நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்திலேயே இருக்க எங்களை அர்ப்பணிக்கணும். எங்களை ஆசீர்வதி. பிள்ளைகள் என்ன வாஞ்சித்தாலும் அதை அறிந்து அவர்களுக்கு தந்தரலாம். மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும். மெழுகு போல உருகச் செய்யும் அல்லவா உம்முடைய பிரசன்னம். இவர்கள் வாழ்வில் தடையாய் மலை போல நிற்பது அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். திறந்த வாசல் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.